பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சொந்த ஊர்களில் பொங்கல் கொண்டாட ஏதுவாக சென்னையிலிருந்து 3வது நாளாக நேற்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கிளாம்பாக்கம் முனையத்தில் பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய பயணிகளுக்கு களைப்பு தெரியாமல் இருக்க கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொங்கல் லீவ் கொண்டாடுறதுக்கு போகிறோம். பஸ் சிறப்பு பேருந்தெல்லாம் விட்டுருக்காங்க. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். பொங்கல் அதெல்லாம் நாங்கள் மதுரை சைடில் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுவோம். பொங்கல் லீவுக்கு தூத்துக்குடி போகிறேன். இங்கே எல்லாம் சிறப்பாக இருக்குது. எல்லா ஏற்பாடும் பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. இந்நிலையில் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து இன்று கூடுதலாக 2200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல மற்ற ஊர்களிலிருந்து 2100 பேருந்துகள் என மொத்தம் 6392 பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. நாளை சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2790 சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு ஊர்களிலிருந்து 2960 பேருந்துகள் என மொத்தமாக 7842 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் கடைவீதிகளில் திரண்டதால் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் ரங்கநாதன் தெருவில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நடக்க கூட இடம் இல்லாம அந்த அளவுக்கு ஃபுல் கிரௌடா இருக்குது. ஸோ இந்த வருஷம் இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். தீபாவளிக்கு அடுத்தது நம்ம பொங்கல் தான். இது ரொம்ப பெருசா இருக்குது. காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் பகுதியிலும் கூட்டம் அலைமோதியது. கடை வீதிகளில் திரண்ட பொதுமக்கள் புத்தாடைகள், காய்கறி மற்றும் பூஜை பொருட்களை வாங்கிச் சென்றனர். இதனால் காந்தி சாலை, தேரடி, ரயில்வே சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல சென்னை தாம்பரம் GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனிடையே மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் செல்லக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதனால் வடமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. இதனால் கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தென் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் சென்னையில் இன்றும் குளிர்காற்றுடன் சாரல் மழை தொடரும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும் என்றும் பிரதீப் ஜான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறும் விழாவில் டான்சர்ஸ் கிளப் மற்றும் அனந்தனா குழுவினரின் நடனங்கள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. விழா அரங்கில் உணவு, கலாச்சாரம், வணிகம், கைவினைப் பொருட்கள் மற்றும் தமிழ் இலக்கியம் சார்ந்த 252 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த தமிழ் அமைப்புகளும் தங்கள் அரங்குகளை அமைத்துள்ளன. பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு அயலக தமிழர்களின் பங்களிப்பு மிகப்பெரியது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற அயலக தமிழர் தின கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து அயலக தமிழர் தினம் சிறப்பு விழா மலரை துணை முதலமைச்சர் வெளியிட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் அனைவரும் தமிழால் இணைந்ததால் தான் இன்று தரணியை வென்று கொண்டிருப்பதாக கூறினார்.
தற்போது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அயலக தமிழர்களும் உங்களுடைய கனவுகளை இந்த வாரியத்தின் பொறுப்பாளர்களிடம், அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களிடம் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஏற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் தீட்டி கொடுப்பார்கள். ஒன்றாக இணையாத எந்த இனமும் உலகில் வென்றதாக வரலாறு கிடையாது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் சென்னையில் சங்கமிக்கும் போது மகிழ்ச்சியாக இருப்பதாக அயலக தமிழர் தின விழாவில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். நியூஸ் 18 தொலைக்காட்சியிடம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தவர்கள் தாய் வீட்டிற்கு வந்ததைப் போல் உணர்வதாக கூறினர். உலகளவில் பறந்து வாழ்ற தமிழர்கள் ஒரே இடத்துல தமிழர்களாக சங்கமிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் தமிழில் கதைக்கும் போது, அதை கேட்கும் போது இன்னுமே மனசுக்கு பூரிப்பா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய குழந்தைகள் ஒரு வருடமும் வர்றப்ப அவங்களுக்கு கிடைக்கிற ஊக்கம் அப்படிங்கிறது அளப்பரிய ஒரு விஷயம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாரும் குடும்பமா இருக்காங்க. அங்கேருந்து வரும்போது அங்கே தனியார் போல ஃபேமிலியில அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வரும்போது எல்லாம் தமிழ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. தமிழ் மொழினா என் தாயின் தான் ஞாபகம் வராங்க. ஏன்னா தாய் நம்ம எப்பயுமே யோசிப்போம் எந்த நிலையிலையும். அதனால தமிழ் மொழிங்கிறப்போ ஒரு பரிமாறுறதுக்கு நம்ம சொல்ற கருத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற மொழியில சொல்ல முடியாது, புரிய வைக்கிறது. நம்ம மொழியில தான் உடனே சொன்னா அவங்க புரிஞ்சுக்க முடியுமே. ஆண்டுதோறும் அயலக தமிழர் தின விழாவை அரசு நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கோவையில் மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயல் தலைவர் கலந்து கொண்டார். பொங்கல் நல்வாழ்த்துக்களம். வாழக் தமிழ், வாழக் பாரதம். கோவையில் நடைபெற்ற மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நிபின் இப்படி தமிழில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். வடபள்ளியில் பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பொங்கல் வைத்த நிலையில் காவல் தெய்வங்களின் சிலை, காளை மாடு சிலை உள்ளிட்டவை வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்ற பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நிபின் உரியடி விளையாட்டில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனும் வானதி சீனிவாசனும் வெள்ளி கும்மி நடனம் ஆடினர். பின்னர் நீலாம்பூரில் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களையும் நிதின் நிபின் சந்தித்தார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்றும் அவர் கூறினார். கரூரில் தாவேகா பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் இன்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரக்கூடிய நிலையில் வேலுசாமிபுரத்தில் ஆய்வு செய்த அதிகாரிகள், தாவேகா நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உட்பட 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அடுத்த கட்டமாக தாவேகா தலைவர் விஜய் இன்று காலை 11 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளார். இந்நிலையில் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கும்படி டெல்லி மாநகர காவல் ஆணையரிடம் தாவேகா தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு ஏற்ப மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகள் அடிப்படையில் டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்ல உள்ள அனைத்து பகுதிகளிலும் முழு பாதுகாப்பு வழங்க டெல்லி காவல்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. விஜயின் தனி பாதுகாவலர்கள் தவிர மத்திய ரிசர்வ் படை மற்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போரூர் வடபழனி இடையே அடுத்த மாதம் மெட்ரோ ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போரூர் வடபழனி வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் 2ஆம் கட்டமாக 3 வழித்தடங்களில் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. அதன் ஒரு வழித்தடமாக கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பூந்தமல்லி வடபழனி வரை 16 கிலோமீட்டர் தண்டவாள பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் கடந்த ஜூன் மாதம் போரூர் பூந்தமல்லி இடையே சோதனை ரயில் ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் போரூர் வடபழனி இடையே ஏறத்தாழ 5.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெட்டிகள் இணைக்கப்பட்ட ஓட்டுநர் இல்லாத முழு ரயிலை 15 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பெட்டிகள் சரியாக இயங்குகிறதா, டிராக்குகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா, டிராக்குகள் சரியாக அமைக்கப்பட்டு இருக்கிறதா, சிக்னல்கள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த சோதனையின் போது கண்காணிக்கப்பட்டது. இந்த வழித்தடத்தில் போரூர் சந்திப்பு, ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர் ஆகிய 5 மெட்ரோ ரயில் நிலைய பகுதிகளில் இரட்டை அடுக்கு மேம்பால பாதைகள் அமைய உள்ளன. மொத்தம் 3.75 கிலோமீட்டர் தொலைவுக்கு இரட்டை அடுக்கு உயர்மட்ட பாலமாக அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 2ஆம் வாரத்திற்குள் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையில் மெட்ரோ ரயிலை இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழித்தடத்தில் 10 ரயில்கள்
பணிகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக் கூறினார். தற்போதைய மக்கள் தொகை மட்டுமின்றி எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு கோவை, மதுரை நகரங்களின் வளர்ச்சிக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த அரசு முயற்சிப்பதாக தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட இயக்குநர் கோபால் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், மெட்ரோ ரயில் வந்தால் கோவை, மதுரை மட்டுமின்றி தமிழ்நாடும் வளர்ச்சியடையும் என்றார். இது கண்டிப்பாக மாநில அரசு இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சிறப்பாக ஆரம்பிக்கணும், அப்புறம் சிறப்பாக அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு. இதேபோல நில எடுப்பு பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் மத்திய அரசின் அனுமதி கிடைத்துவிட்டால் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை 2.5 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றிவிடலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நிர்வாக இயக்குநர் சித்திக் தெரிவித்தார். இப்போ நம்ம 2011 டேட்டா கொடுத்துருக்கோம், ஆனால் இப்போ அங்கே பாப்புலேஷன் டபுள் ஆயிடுச்சு. அந்த விவரத்தெல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்கோம். அது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போவாங்க. அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிச்சுன்னு நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா? கிளாரிஃபிகேஷன் நாங்கள் எங்கள் தரப்பில் ஜஸ்ட் ஃபர்தர் ஜஸ்டிஃபிகேஷனோட ப்ரொபோசல் இனிஷியேட் பண்ணுவோம். ரேஸ் பண்ணுற இஷ்யூஸை நம்ம அதுக்கு பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம் இல்லையா? ரைட்டா? அந்த ரேஸ் பண்ண இஷ்யூஸ் தப்புன்னு சொல்லக்கூடாது. விமான நிலையம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பட்டாபிராம், பூவிருந்தவல்லி, சுங்குவாசத்திரம் வழித்தடங்களிலும் மெட்ரோ ரயில்களை இயக்க பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சித்திக் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து பொதுமக்கள் பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்கான ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் தங்கியுள்ள பலரும் சொந்த ஊர்களுக்கு குடும்பத்துடன் செல்ல தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னையிலிருந்து நெல்லை செல்ல வழக்கமாக 1400 முதல் 1800 வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. அந்த கட்டணம் தற்போது 2000 முதல் 4200 வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் கோவை செல்ல இதுவரை 800 முதல் 1200 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மதுரைக்கு வழக்கமான நாட்களில் 700 முதல் 1100 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3500 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 900 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்தது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகபட்சமாக 4200 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதேபோல் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 600 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது அதிகபட்சமாக 3000 ரூபாய் பெறப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கட்டண உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். IRCTC இணையதளத்தில் முன்பதிவு தொடங்கிய முதல் நாளில் ரயில் டிக்கெட் பெறுவதற்கு இன்று முதல் ஆதார் இணைப்பு கட்டாயம் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. இடைத்தரகர்களை தடுக்கவும் உண்மையான பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் இந்திய ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களுக்கு IRCTC செயலி அல்லது வலைதளம் மூலம் முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயமாக்கப்பட்டது. பின்னர் ஆதார் சரிபார்க்கப்பட்ட பயனாளர்கள் முன்பதிவு தொடங்கிய முதல் நாளில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் முன்பதிவு தொடங்கிய முதல் நாளில் ரயில் டிக்கெட் பெறுவதற்கு இன்று முதல் ஆதார் இணைப்பு கட்டாயம் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. அதே நேரம் ரயில் நிலைய கவுண்டர்களில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் முறையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் ரயில் நிலைய கவுண்டர்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் சரிபார்ப்பு தேவையில்லை என்றும் ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. தங்கம் விற்கும் விலையில் சென்னையில் கீழே கிடந்த 45 சவரன் நகைகளை உரியவரிடம் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளரின் தங்க உள்ளத்திற்கு பாராட்டுகள் குவிகின்றன. திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த பத்மா என்பவர் தியாகராய நகர் சுற்றுவட்டார பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இவர் நேற்று நண்பகல் 1 மணி அளவில் வண்டிப்பாதை தெருவில் தூய்மை பணியில் ஈடுபட்ட போது கீழே ஒரு பை கிடந்துள்ளது. அதை திறந்து பார்த்தபோது அதில் ஏராளமான தங்க நகைகள் இருந்துள்ளன. உடனடியாக தனது மேற்பார்வையாளருக்கு தகவலை கூறிவிட்டு தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தங்க நகைகளை பிரித்து பார்த்தபோது 10க்கும் மேற்பட்ட சங்கிலி, மோதிரம், நெக்லஸ், வளையல், கம்மல் உள்ளிட்ட சுமார் 45 சவரன் தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து நகைகள் தொலைந்து போனதாக புகார் அளித்திருந்த நபரை வரவழைத்து உரிமையாளர் உண்மையில் இவர்தானா என விசாரித்து நகைகளை ஒப்படைத்தனர். ஏழ்மையிலும் நேர்மை, வறுமையிலும் நேர்மை என்ற வாசகங்களை பிடித்திருப்போம். ஆனால் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறார் தூய்மை பணியாளர் பத்மா. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் மாணவ மாணவிகள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். எக்ஸல் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்றனர். கரகாட்டம், கோலாட்டம், இசை நிகழ்ச்சிகள் என விழா களை கட்டியது. மேலும் உரியடி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளும் நடந்தன. அனைவரும் பொங்கல் வைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
OMR சாலை செம்மஞ்சேரியில் உள்ள புனித ஜோசப் பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடந்தது. பானையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் மகிழ்ந்தனர். தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டம் களை கட்டியது. தூத்துக்குடி காமராஜர் கல்லூரி வளாகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி 500 பேர் பங்கேற்ற உலக சாதனைக்கான கோலப்போட்டி நடந்தது. 4 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த கோலப்போட்டியில் 45 நிமிடங்களில் கோலமிடுவது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. நெல்லையில் குடத்தில் சிக்கிய குழந்தையை மீட்க தீயணைப்பு வீரர்கள் போராடும் காட்சிதான் இது. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பேச்சிமுத்து. இவரது 4 வயது மகள் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது செம்பு குடத்தில் இறங்கியதாக தெரிகிறது. எதிர்பாராத விதமாக குடத்தில் சிக்கிக் கொண்ட சிறுமி வெளியே வர முடியாமல் கூச்சலிட்டு அழுதுள்ளார். இதை கண்ட பெற்றோர் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை மீட்க போராடினர். ஆனால் குழந்தையை மீட்க முடியாததால் பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் குடத்தை வெட்டி குழந்தையை பாதுகாப்பாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தண்ணி விடுங்க. வார விடுமுறை காரணமாக தமிழ்நாட்டில் அருவிகள் அமைந்த சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் குற்றாலத்தில் பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஜில்லென்று ஆர்ப்பரித்து விழும் நீரில் மக்கள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். குளிரா இருக்கு, இருந்தாலும் குற்றால அருவியில் குளிக்கும் போது அந்த கோயிலுமே தெரியல. நல்ல அனுபவம், நல்லா இருக்கு. கிளைமேட் எல்லாம் சூப்பரா இருக்கு. வெதர் அதுவும் இந்த ட்ரிசலா இருக்குது. அந்த வெதர்ல இந்த வாட்டர் ஃபால் பின்னாடி ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. ஒகேனக்கலில் நீர்வரத்து குறைந்த போதும் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் குறைந்த அளவில் விழுகிறது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் பாறைகளுக்கிடையே கொட்டும் இயற்கை அருவிகளை பரிசலில் சென்று ரசித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணை ஆகியவற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். மழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். இலங்கை அரசு மேற்கொள்ளும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் தமிழர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தூதரக நடவடிக்கை மூலமாக தீர்வு காணுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கை தலைமையிலான அரசு மேற்கொள்ள விரும்பும் புதிய அரசியல் திருத்தம் ஏற்கனவே முன்மொழியப்பட்ட ஒற்றையாட்சி முறையை வலுப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும், இதனால் அரசியல் சுயாட்சி குறித்த தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு அவர்களை அச்சுறுத்தும் சூழல் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 1985ஆம் ஆண்டு இந்திய அரசால் பூட்டானில் ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் தமிழக பிரதிநிதிகள் முன்வைத்த திம்பு கொள்கைகளை இலங்கையிலும் அமல்படுத்த தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை அதிகாரிகளை அழைத்து இந்திய வெளியுறவு அதிகாரிகள் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ஒரு தனித்துவமான தேசத்தை அங்கீகரித்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயகமாக ஏற்றுக்கொள்வது, தமிழ் தேசத்திற்கான தன்னாட்சி உரிமையை உறுதிப்படுத்துதல் என கூட்டாட்சி முறையை இலங்கையில் நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். திமுகவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பது எப்பொழுதும் கிடையாது என்று அமைச்சரை பெரியசாமி கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கப்படும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக உள்ளதாக கூறினார். கேட்கறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார். தொடர்ந்து திண்டுக்கல் மாநகராட்சி 44வது வார்டில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் ஐ பெரியசாமி தை திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கு இனிப்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிட உள்ளதாக கூறினார். 15, 16, 17 பொங்கல் கொண்டாடுறோம். நீங்க பொங்கலை கொண்டாட நேரத்தில் நல்லா பொங்கல் ஆச்சு எல்லாம் சாப்பிட்டு கொண்டாடுற நேரத்தில் என்ன ஒரு குறிப்பான செய்தி விரைவில் அரசின் சார்பாக வரும் என்ற நம்பிக்கை. தொடர்ந்து பேசிய அவர் திரைப்பட தணிக்கை வாரியம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறினார். சென்னை புத்தக காட்சியில் ஞாயிறு விடுமுறை நாளில் குடும்பத்துடன் வாசகர்கள் குவிந்தனர்.
நந்தனம் YMCA மைதானத்தில் கடந்த 8ஆம் தேதி புத்தக காட்சி தொடங்கியது. இந்த ஆண்டு முதல் முறையாக அனைவருக்கும் இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 1000 அரங்குகளில் பல்வேறு பதிப்பகங்கள் மூலமாக ஏராளமான தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளை கவரக்கூடிய வகையில் புத்தக காட்சியில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளன. ஸ்டோரி புக்ஸ், சயின்ஸ் புக்ஸ் எல்லாமே. பட் டைட்டிலிங் அவ்வளோக்கு இல்லை. பட் புக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைக் அங்கே அடுப்பு என்ன ஒரு சயின்ஸ் புக் இருந்துச்சு, ஸ்பேஸை பற்றி. அதுக்கு பக்கத்தில் ஒரு டான்சிங் புக், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. வெரி யூஸ்ஃபுல். ஞாயிறு விடுமுறை நாளில் வாசகர்கள், புத்தக விரும்பிகள், கல்லூரி மாணவர்கள் புத்தக காட்சிக்கு வருகை புரிந்து தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை வாங்கி சென்றனர். இந்த வருஷம் நிறைய கூட்டமும் தெரியுது. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்த வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறையவே புத்தக வாசிப்பாளர்கள் இருக்காங்க. வரும் 21ஆம் தேதி வரை புத்தக காட்சி நடைபெறக்கூடிய நிலையில் நேற்று கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மகரவிளக்கு பூஜையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு பூஜைக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சபரிமலை கோயிலில் சிகர நிகழ்வான மகரவிளக்கு பூஜை மற்றும் மகரஜோதி தரிசனம் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. பக்தர்கள் தரிசனம், அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், அன்னதானம், ஆன்லைன் முன்பதிவு உள்ளிட்டவை கவனத்தில் கொண்டுள்ளது. அந்த வகையில் சன்னிதானம், பம்பை, பாண்டிதவளம் போன்ற இடங்களில் உணவு, குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ வசதிகள், தற்காலிக உணவகங்கள், போக்குவரத்து வசதிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஆன்லைன் முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எருமேலி, நிலக்கல் ஆகிய இடங்களிலிருந்து பம்பாவிற்கு செல்வோருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் வனப்பகுதிகளில் சமைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்காக மத்திய பாதுகாப்பு படையுடன் கூடுதல் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். சோம்நாத் கோவில் சௌரியா யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு செண்டை மேளம் வாசித்த காட்சிகளே இவை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கிபி 1026இல் குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோவிலை கஜனி முகமது முதல் முறையாக தாக்கிய போது அதனை எதிர்த்து போராடி உயிர்நீத்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் அங்கு யாத்திரை நடந்தது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்றார். 108 குதிரைகள் முன்னே செல்ல இந்த யாத்திரை நடந்தது. உடுக்கை அடித்தபடி இந்த ஊர்வலத்தில் சாதுக்கள் பலர் பங்கேற்றனர். வழிநடக்கிலும் நடந்த கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது. தொடர்ந்து சோம்நாத் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டார். ஆதவ் கர்மாரம்பே சாந்தி சுக்தம் படேத். ஓம் பத்ரங் கர்ணேபிஹி ஸ்ருங்கயே துஷ்டுவா. புவி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட EOS N1 செயற்கைக்கோள் PSLV ராக்கெட் மூலமாக இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதல் ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 10:17 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS N1 செயற்கைக்கோளுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மேலும் 15 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்படவுள்ளன. EOS N1 செயற்கைக்கோளில் உள்ள ஹைப்பர் ஸ்பெக்டர்ஸ் இமேஜிங் மூலமாக ஒளியின் நூற்றுக்கணக்கான நுணுக்கமான அலைநீளங்களை பிரித்து பார்க்கக்கூடிய திறனும், பூமியின் மிகச்சிறிய பொருள்களை கூட அடையாளம் காணக்கூடிய வகையிலான அதிநவீன உணரிகளும் சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுகின்றன. மேலும் பயிர்களில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் போன்றவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய உதவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. EOS N1 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய பட்சத்தில் விண்வெளியிலிருந்து உளவு பார்க்கக்கூடிய மற்றும் புவியை கண்காணிக்கக்கூடிய திறனில் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணையும் என குறிப்பிடத்தக்கது. இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கட்டாய கருக்கலைப்பு செய்த வழக்கில் பாலக்காடு சட்டமன்ற உறுப்பினர் ராகுல் மன்கூட்டத்திலை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் ராகுல் மன்கூட்டத்தில். இவர் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவராகவும் இருந்தார். இவர் மீது அடுத்தடுத்து பாலியல் புகார்கள் இருந்த நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இந்நிலையில் கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ராகுல் மன்கூட்டத்தில் மீது பாலியல் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார். தன்னை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிவிட்டதாகவும் வலுக்கட்டாயமாக கருக்கலைப்பு செய்ய வைத்ததாக அந்த பெண் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சனிக்கிழமை இரவு பாலக்காடு விடுதியில் தங்கியிருந்த ராகுல் மன்கூட்டத்திலை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரை பத்தனம்திட்டாவில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணைக்கு பின்னர் கைது செய்தனர். ராகுல் மன்கூட்டத்தில் மீது பதிவு செய்யப்பட்ட 3வது பாலியல் வன்கொடுமை புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் போராட்டம் நடத்திய
ஆசிரியர்களை காவலர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்த காட்சிகளே இவை. சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடங்கினர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகம், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம், எழிலகம் என போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 17வது நாளாக சென்னை பாரிமுனையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 300க்கும் மேற்பட்டோர் சாலையோரம் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வாக்குறுதியிலையும் 311 அவர் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதை தான் நாங்க கேட்டு போராடிட்டு இருக்கோம். 3 நபர் குழு அமைச்சாங்க. 3 வருஷம் ஆச்சு. பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் எந்த இதுவும் சொல்லல. அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட போதிலும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனி முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகம் அருகே உள்ள டோல்கேட் CSI சியோன் தேவாலயத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. தேவாலயம் முன்பாக பானையில் பொங்கல் படைத்து செங்கரும்புடன் உற்சாகமாக பொங்கல் விழாவை கிறிஸ்தவர்கள் கொண்டாடினர். கடவுளின் ஆசீர்வாதத்திற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நோக்கத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலம் பகுதியில் பெற்றோரை இழந்து தவித்த 3 குழந்தைகளின் வீட்டை தனியார் அறக்கட்டளை புதுப்பித்துக் கொடுத்து உதவியுள்ளது. சிவக்குமார் சுமதி தம்பதி உயிரிழந்த நிலையில் பள்ளியில் படிக்கும் அவர்களது 3 குழந்தைகள் நிர்கதியாக தவிக்கின்றனர். அவர்களுக்கு முழு உதவியும் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் ஓலை குடிசையாக இருந்த அவர்களது வீட்டின் மேற்கூரை ஆஸ்பெடாஸ் கூரையாக மாற்றப்பட்டதுடன் புதிதாக கழிவறை மற்றும் குடியறை கட்டிக் கொடுத்து உதவியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை செம்மொழி பூங்காவில் 2 நாட்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் மாலை 5:30 முதல் 7:30 மணி வரை பரதநாட்டியம், நையாண்டி மேளம், கரகம், காவடி, தப்பாட்டம், மயிலாட்டம், புறவியாட்டம், தெருக்கூத்து நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டு ரசிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, அரிச்சல் முனை உள்ளிட்ட பகுதிகளில் மரைன் காவலர்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடியேற்றினர். இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் மக்கள் வசிக்காத தீவுகள் மற்றும் மக்கள் வசிக்கும் தீவுகளில் பாதுகாப்பு படையினர் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ராமேஸ்வரம் தீவில் உள்ள தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. திருவாரூர் நகர் பகுதியில் மழையால் பொங்கல் வியாபாரம் பாதிக்கப்பட்டதால் சாலையோர வியாபாரிகள் கவலையடைந்தனர். கடை வீதிகளில் ஏராளமான வியாபாரிகள் தரைக்கடை அமைத்து கரும்பு, மஞ்சள், பூ, பழம் போன்றவற்றை விற்பனைக்கு குவித்து வைத்துள்ளனர். இந்நிலையில் மழை பெய்தால் கடைகளை தார்ப்பாய் கொண்டு மூடும் வியாபாரிகள் மழை நின்ற பின் விற்பனையை தொடர்கின்றனர். மஞ்சள், கரும்புகள், வாழைத்தார்கள் கட்டுக்கட்டாக கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவில் இல்லாததால் வியாபாரிகள் வேதனையில் உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புனல்குளம், அரியானிப்பட்டி, மஞ்சப்பேட்டை, மங்கனூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக கிராவல் மணல் வெட்டி எடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை கடந்து பல அடி ஆழத்திற்கு மணல் எடுக்கப்பட்டதால் ஆங்காங்கே பெரிய பள்ளங்களை ஏற்படுத்தி சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கனிமவள கொள்ளையை தடுக்க மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1992, 1994ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்களின் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க முன்னாள் மாணவர்கள் நடனமாடியவாறு ஊர்வலமாக வருகை தந்தனர். தனியார் மண்டபத்தில் குடும்பமாக அமர்ந்து பழைய நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டம் தோட்டக்குறிச்சி மலையம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பால்குடம் மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. மலையம்மன் கோயிலில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்காக தளவாப்பாளையம் மாரியம்மன் கோயிலில் இருந்து 1008 பக்தர்கள் பால்குடம், தீர்த்தக்குடங்களை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். இதில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், வள்ளிக்கும்மி, பொய்க்கால் குதிரை ஆட்டங்களும் இடம்பெற்றன.
குன்னூர் அருகே கெந்தலா பகுதியில் கனமழையால் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோத்தகிரி, குன்னூர் பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் கெந்தலாவில் ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. நல்வாய்ப்பாக விபத்து ஏதும் நிகழாத சூழ்நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனிடையே தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதால் மரங்களின் அடியில் பொதுமக்கள் நிற்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகின்றனர். அகிமனை தெரு, கண்டரமாணிக்கம் சாலை, 4 ரோடு என நகரின் பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குரங்குகள் சுற்றித் திரிகின்றன. இவை வீடுகளுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதுடன் பொருட்களை சேதப்படுத்துவதாக கூறப்படுகிறது. வீட்டு வாசலில் இருக்கும் பால் பாக்கெட்டுகளை தூக்கிச் செல்வது, மின் ஒயர்களை துண்டிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் குரங்குகளை பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலம் அருகே கல்குவாரியில் மண் சரிவில் சிக்கி மாயமான கூலி தொழிலாளியை மீட்கக்கூடிய பணி 2வது நாளாக நடைபெற்றது. பாறையை உடைக்க வெடி வைத்த போது மண் சரிந்ததில் சக்கரவர்த்தி என்பவர் இடிபாடுகளில் சிக்கினார். 70 அடி உயரத்திற்கு பாறை சரிந்து கிடப்பதால் பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக அகற்றக்கூடிய பணியில் தீயணைப்பு மீட்புத் துறையினர் ஈடுபட்ட நிலையில் மீட்புப் பணியில் சவால் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல QR கோட் மூலமாக நுழைவு கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. பில்லர் ராக், குணா குகை, பைன்மரச்சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் திங்கட்கிழமை முதல் இந்த முறை அமலுக்கு வரும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் சிறியவர்களுக்கு 20 ரூபாயும் கட்டணம் பெறப்படுகிறது. வாகனங்களுக்கு நுழைவு கட்டணமாக 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையில் வசூலிக்கப்படும். மணப்பாறை அருகே பொன்னக்கோன்பட்டி பகுதியில் தொடர் மழை, பலத்த காற்று காரணமாக 2 வீடுகளில் ஓடுகள் இடிந்து விழுந்து சேதமாகின. கூலி தொழிலாளியான ஆலி சோஃபியா ராணி என்பவரின் வீட்டின் மேற்கூரை ஓடுகள் இடிந்து விழுந்ததால் வீட்டுக்குள் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. இதேபோல அருகே உள்ள ஜான்பால் என்பவரின் வீட்டிலும் மேற்கூரை ஓடுகள் இடிந்து விழுந்த நிலையில் 2 வீடுகளிலும் வருவாய்த்துறையினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆத்தூர் அருகே ஐயம்பாளையத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் 80க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் களம் கண்டன. மாட்டு வண்டிகளை இலக்கை நோக்கி சாரதிகள் விரட்டியதை பார்வையாளர்கள் கண்டு உற்சாகமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தீயனூர் பகுதியில் சாலையில் சென்ற கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிக்கல் பகுதியைச் சேர்ந்த பிரகல்நாதன் தன்னுடைய குடும்பத்தினர் 4 பேருடன் மதுரை நோக்கி சென்றபோது காரின் இன்ஜினில் இருந்து புகை வெளியேறியதால் உடனே ஓரங்கட்டி வெளியேறினார். இதையடுத்து காரில் தீப்பிடித்து வேகமாக எரிந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். கார் முழுவதுமாக எரிந்து சேதமானது.